வாங்கிக்கோங்கம்மா. வேண்டாம். பூ வேணான்னு சொல்லாதீங்கம்மா. வெறும் தலையோட இருக்க கூடாது. அதனால 2 முழம் பூ தரேன், வச்சுக்கிறீங்களா? உங்க முகமே ரொம்ப அழகா லட்சணமா மாறிடுமா. ஏய், வேண்டான்னு சொல்றான்ல. என்னமோ பெரிய இவளாட்டம் பேசுற. என்னை எல்லாரும் பெரிய இவன்னு தான் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிட்டது இல்லம்மா. இந்தாங்கம்மா. நான் தான் வேண்டான்னு சொன்னல, காதல விழல. அப்படி சொல்லாதீங்கம்மா, வாங்கிக்கங்க. இந்தாங்கம்மா, 2 முழம் சேர்த்தே 50 ரூபான்னு உங்களுக்கு குறைச்சு தரேன். இந்தாங்கம்மா, வாங்கிக்கங்கம்மா. ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டேன். வேண்டான்னு சொன்னா சும்மா டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க. அதுக்காக பூவை மண்ணுல தள்ளி விட்டு இப்படி நாசமாக்கிட்டீங்களேம்மா. உன்ன ஒண்ணும் பண்ணாம உன் பூவை மட்டும் தட்டி விட்டனே நினைச்சு சந்தோஷப்படு. உன்ன மாதிரி ஆளுங்க இப்படி ரோட்ல நின்னு போக்குவரத்துக்கு இடைஞ்சலா கேவலம் பண்றத முதல்ல ஒழிச்சு கட்டணும். உங்களாலதான் தேவையில்லாம டிராபிக் ஜாம் ஆகுது. இனிமே நான் உன்னை எங்கேயாவது பார்த்தனா நான் தொலைச்சு கட்டிடுவேன். டிரைவர் வர மேடம். நீ என்னையே தொலைச்சு கட்டிடுவியா? உனக்கு உடம்பு பூரா திமிர் இருக்கு. அந்த திமிரில தான் நீ கரையான் புத்துக்குள்ள பாம்பு பூந்த மாதிரி என் அண்ணத்தோட வீட்டுக்குள்ள பூந்து அவளை பாடா படுத்திக்கிட்டு இருக்க. உன் திமிர இப்பவே நான் அடக்கி காட்டுறேன். என்ன பார்த்துட்டு இருக்க? போ. மேடம் மேடம், என்ன பாம்பா? ஐயோ பாம்பு மேடம். பாம்பு இருக்கு. ஐயோ ஜீப்புக்குள்ள பாம்பா? மேடம், பாம்புன்னா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மையோ இல்லையோ, எனக்கு பாம்பை பார்த்தா தொடையே நடுங்கும் மேடம். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? போய் பாம்பை வரட்டு. மேடம் அது அது வந்து மேடம், நீங்க லேடிஸ் நாகதேவதைக்கெல்லாம் பூஜை பண்ணுவீங்கல்ல, அதனால பாம்பு உங்களை ஒண்ணும் பண்ணாது மேடம். நீங்க போய் லாபகமா கையில பாம்பை பிடிச்சி தூக்கி வீசிருங்க மேடம். ஷோ, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஜீப்ல இருந்து பாம்பை விரட்ட போறீங்களா இல்லையா? மேடம், எனக்கு ஒரு ஐடியா மேடம். பாம்பு ஜீப்புக்குள்ள தானே செவனேன்னு இருக்கு. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை போய் பார்ப்போம் மேடம். பாம்பு கொஞ்ச நேரம் ஜீப்ல இருந்துட்டு பசி வந்ததும் அதுவா இறங்கி போயிடும் மேடம். நான் வேணா ஜீப்பு கதை ஓபன் பண்ணி விடவா மேடம்? என் கோவத்தை கலராம போய் வரட்டுங்க. மேடம், நீங்க கோவப்பட்டா என் வேலை தான் மேடம் போகும். ஆனா பாம்பு கோவப்பட்டா என் உசுரே போயிடும் மேடம். அப்படின்னா இப்பவே உங்க வேலை போயிடுச்சு, கிளம்புங்க. வேலை போச்சா? ஆஹா, இப்ப நான் என்ன பண்றது? வேலை இல்லாம வீட்டுக்கு போனா பொண்டாட்டிய அடிச்சே கொன்னுடுவா. அதுக்கு பாம்பே பரவாயில்ல. என்ன விரட்ட போறீங்களா இல்லையா? விரட்ட மேடம்,